Hello friends, welcome to CookingHarini. இன்னைக்கு நம்ம குக் ரூம்ல ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான ரசகுல்லா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் சொல்லியிருக்க டிப்ஸ்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா இனிமேல் நம்ம வீட்லயே பெர்ஃபெக்ட்டான ரசகுல்லா ஈஸியா செய்யலாம். இப்போ இது செய்யறதுக்காக 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா பொங்கினதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன், அது சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க லெமன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ஒட்டுக்கா சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக கலந்து விடுங்க. பால் நமக்கு நல்லா திரிஞ்சு வரும். ஸ்டவ் வந்து இப்போது நல்லா சிம்மில் தான் வச்சுருக்கோம். இப்போ கலந்து விடும் போதே பால் நல்லா திரிஞ்சு வருது. இப்போ இந்த மாதிரி திரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வடிகட்டுறதுக்காக ஒரு பாத்திரத்துக்கு மேலே ஒயிட் கிளாத் போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம திரித்து வச்சுருக்க பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியே ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணாதான் நம்ம சேர்த்துருக்க எலுமிச்சையோட ஃப்ளேவர் வந்து நமக்கு ரசகுல்லாவில் வராது. இந்த மாதிரி நார்மல் வாட்டர் ஊற்றி ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா புழிஞ்சிக்க போகிறோம். துணியை மெதுவாக எடுத்துகிட்டு நல்லா புழிஞ்சிக்குங்க. ரொம்ப அழுத்தி புழிய வேண்டாம், ஒரு தடவை புழிஞ்சிங்கன்னா போதும். இப்போ இதை வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து கட்டி விட்டுருங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிருக்கு. நம்ம செஞ்சு வச்சிருந்த பன்னீரும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை துணியிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா இது நல்லா உடச்சி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். ரசகுல்லா செய்யும் போது நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா நம்ம இதை கரெக்டாக பிசையணும். நீங்கள் ரொம்ப அதிக நேரம் பிசைச்சிட்டிங்கனாலும் ரசகுல்லா நமக்கு சாஃப்டாக இருக்காது, அது ரப்பர் மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் கம்மியான நேரம் பிசைஞ்சிங்கன்னா நமக்கு ரசகுல்லா நல்லா உப்பலாகி வராது. அதனால் ஒரு 20 நிமிஷத்துக்கு உள்ளங்கை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நல்லா பிசையும் போதே நமக்கு சாஃப்டாகி வரும் பன்னீர். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்து உருட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு மாவு மாதிரி இருக்கணும், திரியாக இல்லாமல். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க பன்னீர்லேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையிலையும் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க. இது கொஞ்சம் அளவில் இருக்குங்காட்டி நமக்கு பிசைறக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இது நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா நமக்கு விரிசலே இல்லாமல் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி நான் இன்னொன்றும் செஞ்சு காட்டுறேன். கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு 2 தடவை பிசைஞ்சிங்கன்னா கூட போதும். நல்லா பிசைஞ்சிட்டு இது நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், விரிசலே இல்லாமல் எல்லா உருண்டைகளும் நம்ம செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரசகுல்லா வேக வைக்க நமக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை, சர்க்கரை தண்ணி நல்லா கொதிச்சா போதும். நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்து எடுத்துக்குங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம உருட்டி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா ரசகுல்லா ஓவர் குக் ஆயிரும். இப்போ எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட ரசகுல்லாலாம் டபுள் சைஸ் ஆகி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஒரு விரிசல் கூட இல்லை பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சர்வ் பண்ணிடலாம். ஒரு விரிசல் கூட இல்லாமல் நம்மளோட ரசகுல்லா சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.